ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ப்ரோக்ராமிங் ப்ரோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சி ப்ரோக்ராமிங்கில் வர கே பிரிண்ட்எஃப் ஸ்கேன்எஃப் அப்படிங்கிற 2 இன்பில்ட் ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்பில்ட் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட லைப்ரரி நம்ம கொடுத்துக்கணும். include stdio.h தென் மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருவோம். ஆனால் மெயின் ஃபங்க்ஷன் இல்லாமல் எந்த ஒரு ப்ரோக்ராமிங்கும் எக்ஸிக்யூட் ஆகாது. எந்த ஒரு ப்ரோக்ராமிங்கும் எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால தான் நம்ம மெயின் ஃபங்க்ஷன் கொடுக்கறது. இப்போ நம்ம பிரிண்ட்எஃப் பற்றி நான் சொல்லியிருந்தேன். பிரிண்ட்எஃப் டபுள் கோட்ஸ்குள்ள நான் நம்மளோட சேனல் பேர் கொடுத்துட்றேன். ஸோ ப்ரோக்ராம் ப்ரோ அப்படின்னு ஒரு சேனல் நீங்கள் கொடுத்துட்டோம். தென் இப்போ சிம்பிள்னு கொடுத்துட்றேன். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா include stdio.h நம்ம கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதோட லைப்ரரி ஃபைல் தான் இந்த stdio.h. அதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதை கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் இந்த பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷனை இந்த ஃபைல்குள்ளே இருக்கிற மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் இதை கொடுத்துருக்கேன். தென் மெயின் இல்லாமல் எந்த ஒரு ப்ரோக்ராமும் எக்ஸிக்யூட் ஆகாது. எந்த ஒரு சி ப்ரோக்ராமும் மெயின் இல்லாமல் எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். இதில் ப்ரோக்ராமிங் ப்ரோ அப்படிங்கிற நம்மளோட சேனலோட நேம் கொடுத்துட்டேன். நாங்கள் இதை ஆக்சுவலாக சேவ் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணுறது printf.cன்னு சேவ் பண்ணிக்கிறேன். printf.c சேவ் பண்ணிட்டேன். நான் கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன். எனக்கு இது printfக்குள்ளே இருக்கிற அவுட்புட் வரணும். பாருங்க, எனக்கு வந்துடுச்சு. ப்ரோக்ராமிங் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இது எனக்கு கொஞ்சம் இந்த அவுட்புட் கொஞ்சம் தள்ளி வந்தால் நல்லாயிருக்கும். அவுட்புட் தள்ளி வருது. தள்ளி வரணுங்கிறதுக்காக நான் ஸ்லாஷ் அதாவது நியூ லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் தள்ளி வந்துடுச்சு. இதுதான் இப்போ நம்ம இதில் ஸ்கேன்எஃப் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எடுத்துருக்க கான்செப்ட் என்னென்னா, ஃபைண்ட் ASCII வேல்யூ இன் த சி ப்ரோக்ராம். அதாவது ASCII வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோடிங் சி ப்ரோக்ராம் வச்சு எழுத போகிறோம். இந்த கேரக்டர் அப்படிங்கிறது என்னன்றதை பற்றி நம்ம டேட்டா டைப் அப்படிங்கிற சீரீஸில் தெளிவாக பார்க்கலாம். நான் printf யூஸ் பண்ணி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா printf யூஸ் பண்ணி என்டர் த
கேரக்டர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டோம். தென் இப்போ தான் வந்து நம்ம ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கணும். நம்ம வந்து கேரக்டர் கொடுத்துருக்கோம், அதனால %C கொடுத்துட்டு தென் இப்போது வந்து அதோட அட்ரஸ் கொடுக்கணும். ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கொடுக்குற வேல்யூ அந்த அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகும். ஆக்சுவலாக அந்த ஸ்கேனஃப் அப்படிங்கிறது என்னென்னா, அவுட்புட் ஸ்க்ரீனில் இன்புட் கொடுக்குறதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த ஸ்கேனஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். அவுட்புட் ஸ்க்ரீனில் இன்புட் கொடுக்குறதுக்காக தான் இந்த ஸ்கேனஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அகெயின் printf. எனக்கு வந்து அவுட்புட் வந்து நியூ லைனில் வரணும், அதுக்காக /n கொடுத்துக்கிறேன். printfல நம்ம வந்து அட்ரஸ் கொடுக்க தேவையில்ல. ஸ்கேனஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம அட்ரஸ் கொடுத்தாகணும். printf பொறுத்த வரைக்கும் நம்ம அட்ரஸ் கொடுக்க தேவையில்ல. பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்து ஆஸ்கின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து 2 விதமான ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் 2 டைம் ஆஸ்கின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நம்ம ஒரு டைப்பில் இருக்கிற ஃபார்மட் ஸ்பெசிஃபையரை 2 தடவை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வெவ்வேறு ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம எத்தனை ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வேரியபிள்ஸை கால் பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ரோக்ராம் ஒழுங்காக எக்ஸிக்யூட் ஆகும். சேவ் பண்ணி ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேவ் வந்துச்சு. இப்போ ASCII.cன்னு கொடுத்துட்றேன். தென் சேவ். பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. இப்போ கம்பைல் அண்ட் ரன் கொடுக்குறேன். சாரி, கேரக்டர் வந்து 4 அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர் 4 அப்படின்னு கொடுத்தேன். அதில் நான் வந்து ASCII வேல்யூ ஆஃப் 4 இஸ் 52. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, 4ங்கிற நம்பரோட ASCII வேல்யூ வந்து 52 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அவுட்புட் வந்துருக்குது. இப்போ அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ASCII வேல்யூக்கான இந்த ப்ரோக்ராமில் மட்டும் நீங்கள் கேரக்டரை கொஞ்சம் தள்ளி கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் கேரக்டர் வராது.
இப்போ நான் வந்து டி அப்படின்னு குடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதோட வேல்யூ வந்து 32ன்றது வந்துருச்சு. ஆனா இங்க குடுத்த டி இங்க வரல. நான் வந்து டி குடுக்குறேன். நான் வந்து எந்த ஸ்பேஸும் விடல. பார்த்தீங்கன்னா, ஆஸ்கி வேல்யூ ஆஃப் டி இஸ் 116 அப்படின்னு வந்துருச்சு. நீங்க ஸ்பேஸ் விட்டு குடுத்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு கேரக்டர் டைப் வந்து வராது. இதுல முக்கியமான பியூட்டியே இதான். நீங்க ஸ்பேஸ் விட்டு குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேரக்டர் டைப் வந்து வராது. வேல்யூஸ் தான் வரும். இந்த ஸ்கேன்எஃப்ங்கிறது நம்ம வந்து அவுட்புட் ஸ்க்ரீன்ல இன்புட் குடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்றது இந்த மாதிரி. பாய் ஃபிரெண்ட்ஸ். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.